ரெஸ்டாரண்ட்ல நூற்றுக்கணக்கான நம்பர்ஸ் இருக்கும். ஆனா சக்சஸ்ஃபுல் மேனேஜர் ட்ராக் பண்றது சில கேபிஐஸ் மட்டும். கிரவுட் இருந்தாலும் ப்ராஃபிட் இல்லாமல் போகலாம். அதனால தான் ரெஸ்டாரண்ட்ல கோர் கேபிஐஸ் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல கண்டிப்பா ட்ராக் பண்ண வேண்டிய 7 முக்கிய கேபிஐஸ் பார்க்கலாம். முதல் கேபிஐ டெய்லி சேல்ஸ். ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு தினசரி சேல்ஸ் டார்கெட் இருக்கும். எக்ஸாம்பிள், டெய்லி டார்கெட் 1 லட்சம் ரூபாய், ஆக்சுவல் சேல்ஸ் 82,000 ரூபாய். இதன் அர்த்தம் டார்கெட் அச்சீவ் ஆகவில்லை. மேனேஜர் கேட்க வேண்டிய கேள்வி, ஃபுட்ஃபால் குறைவா, ஆன்லைன் ஆர்டர்ஸ் குறைவா, ஆவரேஜ் பில் வேல்யூ குறைவா, வேறு எந்த செக்மெண்டில் குறைவா? இரண்டாவது கேபிஐ ஆவரேஜ் பில் வேல்யூ. ஆவரேஜ் பில் வேல்யூ என்றால் ஒரு கஸ்டமர் ஆவரேஜா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுகிறார் என்பதுதான். ஆவரேஜ் பில் வேல்யூ இன்க்ரீஸ் செய்ய சஜஸ்டிவ் செல்லிங் ரொம்ப முக்கியம். மூன்றாவது கேபிஐ ஃபுட் காஸ்ட் பெர்சன்டேஜ். ஃபுட் காஸ்ட் என்பது ரெஸ்டாரண்ட் ப்ராஃபிட்க்கு மிகவும் முக்கியமான கேபிஐ. எக்ஸாம்பிள், ஃபுட் சேல்ஸ் 1 லட்சம் ரூபாய், ஃபுட் காஸ்ட் 36,000 ரூபாய். ஃபுட் காஸ்ட் பெர்சன்டேஜ் 36%. பல ரெஸ்டாரண்ட்களில் டார்கெட் யூசுவலி 32 முதல் 35% இருக்கும். நான்காவது கேபிஐ எம்ப்ளாயி காஸ்ட் பெர்சன்டேஜ். எம்ப்ளாயி காஸ்ட் என்பது ஸ்டாஃப் சேலரி சேல்ஸ்க்கு எவ்வளவு ப்ரொபோர்ஷன் என்பதை காட்டும். எக்ஸாம்பிள், டோட்டல் சேலரி 2 லட்சம் ரூபாய், டோட்டல் சேல்ஸ் 10 லட்சம் ரூபாய், எம்ப்ளாயி காஸ்ட் 20%. எம்ப்ளாயி காஸ்ட் கண்ட்ரோல் இல்லனா ப்ராஃபிட் குறைஞ்சு போகும். ஐந்தாவது கேபிஐ டேபிள் டர்ன் ஓவர். ஒரு டேபிள் ஒரு நாள்ல எத்தனை கஸ்டமர்ஸ் சர்வ் பண்ணுகிறது? ஃபாஸ்ட் டேபிள் டர்ன் ஓவர் ஹையர் ரெவென்யூ உருவாக்கும். ஸ்லோ சர்வீஸ் இருந்தால் டேபிள் ஆக்குபென்சி குறையும். ஆறாவது கேபிஐ கஸ்டமர் ஃபீட்பேக் ஸ்கோர். கஸ்டமர் ஃபீட்பேக் ரெஸ்டாரண்ட் ஹெல்த் இண்டிகேட்டர். எக்ஸாம்பிள், கூகுள் ரேட்டிங் 14.5, அது 3.8 ஆக குறைந்தால் சர்வீஸ் இஷ்யூ இருக்கலாம், ஃபுட் குவாலிட்டி இஷ்யூ இருக்கலாம், ட்ரைனிங் தேவை இருக்கலாம். ஏழாவது கேபிஐ ஆன்லைன் வெர்சஸ் டைன் இன் சேல்ஸ். இப்போதைய ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல ஆன்லைன் சேல்ஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள், டைன் இன் சேல்ஸ் 70%, ஆன்லைன் சேல்ஸ் 30%. இந்த ரேஷியோ சேனல் பெர்ஃபார்மன்ஸ் கிளியராக காட்டும். ரெஸ்டாரண்ட்ல எல்லா நம்பர்ஸையும் ட்ராக் பண்ண தேவையில்லை. கரெக்ட் கேபிஐஸ் ட்ராக் பண்ணினால் பிசினஸ் கண்ட்ரோல் வரும். Measure correctly, analyze regularly, improve continuously. நெக்ஸ்ட் வீடியோவில் கேபிஐ டார்கெட்ஸ் எப்படி செட் பண்ணுவது டீப் டைவ் பண்ண போகிறோம். Lead with clarity, manage with numbers, grow with systems.